இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற அதிகாரப்பூர்வமற்ற தேநீர் விருந்தில் அனைத்து கட்சி எம்பிக்கள் பங்கேற்றனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்களுக்கு தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த தேநீர் விருந்தில் பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் இந்த தேநீர் விருந்தில் தமிழகத்தைச் சேர்ந்த கனிமொழி, எல் முருகன், துரை வைகோ உள்ளிட்டோரும் இருந்தனர். தற்போது இந்த புகைப்படம் இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் கடந்த சில நாட்களாக மாநிலங்களவையில் தொடர் அமளி ஏற்பட்டது. விக்னேஷ் போகத் விவகாரத்தில் அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கும் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டது. தொடர்ந்து அவை நடவடிக்கையின் போது எதிர்க்கட்சிகள் பேச வாய்ப்பளிக்கப்படவில்லை. பேச முற்படும் போது மைக் அணைக்கப்படுகிறது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் குற்றம் சாட்டி அவை வெளிநடப்பு செய்தனர். குறிப்பாக சமாஜ்வாதி எம்பி ஜெயா பச்சனுக்கும் அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கும் கருத்து மோதல் இருந்தது. இதையடுத்து மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து அவை முடியும் நேரத்தில் பிரதமர் மோடி மக்களவைக்கு வந்தார். பின்னர் மக்களவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் மக்களவையில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற இரு அவைகளும் திங்கட்கிழமை வரை நடைபெறவிருந்த நிலையில் முன்கூட்டியே ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.